முகத்தை முன்னு வச்சுக்காம இந்த நெக்லஸ் போட்டுக்கோ. ஏமா அழற? பொண்ணு பார்க்க வந்தவங்க உங்க அப்பா மாதிரி ரவுடிங்க இல்ல, நல்லவங்கதான். சொன்னா கேளுமா. பாம்மா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். முடியாதுன்னா முடியாது. அந்தஸ்துல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கவுண்டம் குடும்பத்துல சொந்த விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் என் பொண்ணு உங்களுக்கு கொடுக்க நான் சம்மதிச்சேன். சரிதாங்க, எங்களுக்கும் சந்தோஷமா தாங்க இருக்கு. ஆமா, மாப்பிள்ள என்ன படிச்சிருக்காரு? 5ஆம் கிளாஸுங்க. அது போதும், அது போதும். என்னங்க கொஞ்சம் வாங்கல. ஒரு நிமிஷம். என்ன? அவளை கட்டாயப்படுத்தினா வந்தவங்க முன்னால நமக்கு தாங்க அவமானம். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. இந்த கல்யாணமே வேண்டான்னு அடம் பிடிக்கிறா. வேண்டாங்கிறா, அவ்வளவுதானே? அவளை கொஞ்சம் வந்துட்டு போ சொல்லு. அவ வரமாட்டாங்க. இனிமே அவ யாரையும் பார்க்க மாட்டாளா? இதுவரைக்கும் எத்தனையோ பேர் உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாங்க. அப்பெல்லாம் புடிவாதம் பிடிக்காத நீ இப்ப ஏன் இப்படி பண்ற? என்ன இருந்தாலும் வந்து இருக்கிறவங்க கொஞ்சம் பெரியவங்க. கண்ணை மூடிக்கிட்டாவது கீழே வந்து நில்லு. வேணாம், இந்த உறவை நானே முறிச்சிடுறேன். ஏண்டா உழப்ப தேடி வந்த நாயினி, உனக்கு காதல் பண்ண என் பொண்ணுதான் கிடைச்சாடா? அவளை என் உயிர்டா. அத பிரிக்க நினைச்ச உன்னை அழிச்சிருவேன். அடுத்த வெள்ளிக்கிழமை உன்னை பொண்ணு பாக்குறதுக்கு வேற ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வராங்க. அவங்க எவ்வளவு வரதட்சணை கேட்டாலும் நான் கொடுப்பேன். புரியுதா? இந்த ஊர் வழக்குக்கு நான் சொல்றதான் தீர்ப்பு. இது நம்ம குடும்ப வழக்கு. இதுக்கும் நான் சொல்றதான் தீர்ப்பா இருக்கணும். நான் ஒரு வார்த்தை சொன்னா அவனை தெருநாய் மாதிரி அடிச்சு எரிச்சு சாம்பலாக்கி ஆத்துல கரைச்சிருவாங்க. தெரிஞ்சுக்க. என்னங்க ഞാനാ ചെന്താമര. ഇത് രാത്രിയാണ് മോളെ, താമര പറിക്കുന്ന സമയമല്ല. അറിയാം. ഒരു കാര്യം പറയാനുണ്ട്. അതിരാവിലെ പവിഴം തനിച്ച് കോവിലി വരുമെന്ന് പറഞ്ഞു. നിങ്ങളെ അവക്ക് കാണണമെന്ന് പറഞ്ഞു. പോവാതിരിക്കരുത്. നിങ്ങളെ അവിടെ എത്തിക്കാന്ന് ഞാൻ വാക്ക് കൊടുത്തിട്ടുണ്ട്. മാരിമുത്ത് എന്നെ പാത്തിട്ടാ ഈ പിന്നാലെ വന്നിട്ട് നീ എന്തിനാണ് പവിഴ ഈ കുഴപ്പത്തിനൊക്കെ നിൽക്കുന്നത്?
കൊല്ലുന്ന് പറഞ്ഞ നിന്റെ അച്ഛൻ കൊല്ലും. വെറുതെ എന്തിനാ നമ്മൾ രണ്ടുപേരും ചാവാൻ നിൽക്കുന്നത്? ഈ പൊള്ളാച്ചി വീണങ്ങാനും ഞാൻ ചത്തു എന്നറിഞ്ഞ അവന്റെ വീട്ടുകാർക്ക് ഒരു നാണക്കേടല്ലേ പൗഴം? ஐயோ உங்க பாஷை எனக்கு கேட்டுதான் பழக்கம், பேசி பழக்கம் இல்லையே. നമുക്കേ പിന്നെ സംസാരിക്കാം. പവിഴം, നീ ഇപ്പൊ വീട്ടിക്ക് പോ. முடியாது, இப்படி ஒரு சந்தர்ப்பம் இனிமே நமக்கு கிடைக்காது. என் கல்யாண பேச்சையெல்லாம் தடுத்து நிறுத்தினது இந்த மாரிமுத்து தான். அவன் என்ன விரும்பி தொலைக்கிறான். நான் உங்களை விரும்புறது அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. எந்த நிமிஷத்துல உங்களை கொல்றதுக்கு அவன் தயாரா இருக்கான். இனிமே எனக்கு ரெண்டே கதிதாங்க. ஒண்ணு நீங்க, இன்னொன்னு தெய்வம். தெய்வம் என்ன ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கு. அதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். நான் உங்களை விரும்புறேன், என்ன காப்பாத்துங்க. காப்பாத்துவீங்களா? நான் ஒரு தமிழ் பொண்ணு, எங்களுக்கு நம்பிக்கை தான் முக்கியம். நான் உங்களை நம்புறேன், என்ன நீங்க காப்பாத்துவீங்களா? സാധിക്കില്ല എന്ന് ഞാൻ പറഞ്ഞ നീ എന്ത് ചെയ്യും? நான் முடியாதுன்னு சொன்னா நீ എന്ത് ചെയ്യും? கடவுள் இந்த மனசுக்குள்ள இருக்காருங்க. என் உடலை விட்டுட்டு உயிரை நான் கடவுள்கிட்ட கொடுத்துருவேன். அடுத்த ஜென்மம் இருக்கே, அப்போது நான் உங்களோட வாழ மாட்டேனா? காப்பாத்துங்க. அவர் ஏன் இன்னும் வரல? சொன்ன நேரம் போயிடுச்சே. முருகா, அவர் என்ன மறந்துட்டாரா? സത്യത്തില് നിന്റെ ധൈര്യം എന്നെ അതിശയപ്പെടുത്തുക. കുറച്ചേരം കാത്തു നിന്നിട്ട് നീ തിരിച്ചു പോകുമെന്ന് ഞാൻ കരുതിയത്. എന്നെ തേടി വരാൻ മാത്രം. അല്ല പൗഴം, കൊഞ്ച നേരം കാത്തു നിന്നിട്ട് നീ തിരുമ്പി പോവേന്നതാ ഞാൻ കരുതിയത്. എന്നെ തേടി വരാൻ മാത്രം നീ എന്നെ അത്രയ്ക്ക് അങ്ങോട്ട് സ്നേഹിക്കുന്നുണ്ടോ? ആ 3:30 മണിക്ക് രാമേശ്വരത്തേക്ക് ഒരു ബസ് ഉണ്ടെന്നല്ലേ നീ പറഞ്ഞത്? തൽക്കാലം അതിന് പോവാം. രാമേശ്വരത്തിന് അപ്പുറം പിന്നെ കടല. പിന്നെ 2 വഴിയുള്ളൂ. ഒന്നുകിൽ നേരെ കടലിലേക്ക് നീന്താം,
അല്ലെങ്കിൽ മണപ്പുറത്ത് കടല വിറ്റ് കിടക്കാം. ராஸ்கல், எங்க கண்ணு முன்னாடியே பவனத்தை கருதிட்டு போகலாம்னு பாக்குறியா? அடிங்கடா. பஞ்சாயத்து கூடி அரை மணி நேரம் ஆச்சு, தலைவர் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. தப்பு யார் செஞ்சாலும் அது தப்பு தானே. அப்ப தலைவர் பொண்ணு பண்ணது தப்புங்கிற? கவுண்டர் ஐயா, தண்டனை கொடுக்க போறது இந்த மலையாளத்தானுக்கா உங்க பொண்ணுக்கா? எல்லாத்துக்கும் தீர்ப்பு சொல்ற கவுண்டரே வாயடைச்சு போயிட்டாரு. இந்த பஞ்சாயத்துல இனிமே என்னென்ன நடக்க போதோ. மன்னிக்கணும் கவுண்டரையா, அவன் ஒரு நல்ல பையன் தான் எனக்கு தோணுது. அவனுக்கு ஒரு இடம் கொடுத்து ஆதரிச்சு தப்புன்னா என்ன தண்டிச்சிருங்க, அவனை விட்டுடுங்க. உன்னை கண்டன் துண்டமா வெட்டிடுவேன். போய் வெண்டைக்கா வெட்டி கவுண்டருக்கு சாம்பார் வச்சு கொடுப்பா.